ஊரை சுத்தி பாக்குறதுனா உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் வந்து பிடிச்ச விஷயம். ஆனா இது வந்து ரொம்ப காசு ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களா? சிக்காபான ஒரு பட்ஜெட்ல நல்ல ஹோட்டலு, சாப்பாடு, சுத்தி பார்க்குற இடம், ஆக்டிவிட்டிஸ், வீட்டுக்கு போறப்ப சுவினியர்ஸ், இதையெல்லாம் உங்களால செய்ய முடியும். நம்பலையா? ஏன் கூட வாங்க, நான் உங்களை சுத்தி காமிக்கிறேன். இப்போ எங்க போலான்னு பாப்போமா? வெல்கம் டு பினாங். பினாங் வந்து மலேசியால நார்த்ல இருக்கிற ஒரு ஊரு. மலேசியாலே புலா பினாங் மட்டும் தான் 2 சைடு இருக்கிற ஒரு ஊரு. அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா செப்ராங் பிராய், இன்னொரு பக்கம் தான் பினாங் ஐலண்ட். பிரிட்டிஷ் எம்பையர் மலேசியால மொத ஊரை ஆட்டி படைச்சதுன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம பினாங் தாங்க. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா பினாங் போறதுனா வந்து 3 வழி இருக்கு. ஒன்னு வந்து பினாங் பிரிட்ஜ், வேர்ல்ட் ஃபேமஸ். ரெண்டாவது பினாங் பிரிட்ஜ் பூசாக்கட் இருந்து, மூணாவது வந்து ஃபேரி which is my favorite. யான்னு கேட்டீங்கன்னா ஃபேரியில போறதே அது தனி ஒரு ஃபீலுங்க. அது கிளாசிக், அப்படியே நொஸ்டாலஜிக்கா இருக்கும். உங்களுக்கு ஆக்சுவலி சொன்னா புரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஃபாலோ பண்ணுங்களேன். செப்ராங் பிராய் ஜெட்டிலேருந்து புலா பினாங்க்கு போகணும்னா ரொம்ப நேரம் பிடிக்காது. ஒரு 20 மினிட்ஸ்ல போய் சேர்ந்துடலாம். அது வரைக்கும் இந்த கண்குள்ள காட்சியெல்லாம் லயன் பண்ணிக்கிட்டே போவோம். கம் ஆன். புலா பினாங் ரீச் பண்ண கையோட நம்ம ஜெட்டி பக்கத்திலேயே இருக்கிற பஸ் டெர்மினலுக்கு நான் போறேன். நான் தங்க போற ஹோட்டல் சிட்டில இருக்கிறதுனால பஸ் நம்பர் 101 இருக்கணும். ரொம்ப விலை கூட இல்லைங்க, வெறும் 1 ரிங்கிட் பீஸ். அதாவது சத்துலிங்க 50%. கேம்பல் ஸ்ட்ரீட்ல வந்து பஸ் இறக்கி விட்டுச்சு. இப்ப நான் போற ஹோட்டல் மண்ணுக்கு வந்து நிக்கிறேன். அந்த ஹோட்டல் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த தடவை நான் தங்க போற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா சிட்டி சென்டர்ல இருக்கிற ஹட்டன் லாட்ஜ். ஆல்ரைட், நைஸ். ரூம் சாரி கிடைச்சிருச்சு. இன்னைக்கு நான் தங்க போற ரூமோட விலை வந்து 73 வெள்ளி 55 காசு. அந்த ரூமை போய் பார்க்க போறோம். கமான். இதுதான் வந்து நான் வாங்கின ஒரு ரூம், அதாவது ரெண்ட் பண்ணிருக்கேன். நல்ல ஒரு கட்டில கோசியான ஒரு என்வாயன்மெண்ட். ஒரு ரூமுக்கு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு ரூம்ல நீங்க இப்படி பூந்த கையோட நல்லா வாசமா இருக்கணும், நல்லா வெல்கமிங் இருக்கணும். இப்படி இருக்கணும். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இந்த ரூம் செம்மையா இருக்கு. ஏர்கான் இருக்குங்க. டாய்லெட். டாய்லெட். ஓகே. இது வந்து இவ்வளவு பெரிய பாத்ரூம் என் லைஃப்ல பார்த்ததே இல்லை. இந்த எக்கோலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு பெரிய பாத்ரூம். ஓகே, இதை பத்தி பேசிட்டு எனக்கு டைம் இல்ல. பினாங் சுத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இப்ப பினாங் சுத்த போறேன். பினாங்னாலே பல விஷயம் இருக்கு. ஸோ இன்னைக்கு மெயினான விஷயம் நான் வந்து போய் பார்க்க போறது என்னன்னா வால் பெயிண்டிங். ஸோ இது வந்து இந்த ஹோட்டல்ல வந்து ஒரு பெரிய ஒரு மேப் கொடுக்குறாங்க. இந்த மேப்ல வந்து எங்க பெயிண்டிங் இருக்குன்னு ஆக்சுவலி எல்லாம் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஆல்ரைட், எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அர்மேனியன் ஸ்ட்ரீட்ல தான் வந்து முக்காவாசி வால் ஆர்ட் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட காமிக்க போறேன். ஓகே, அர்மேனியன் ஸ்ட்ரீட்ல நீங்க ஃபர்ஸ்ட் வந்த கையோட பாக்குற ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஒர்க்கே அதான். இதை நீங்க கண்டிப்பா வந்து Facebookல பார்த்திருப்பீங்க, இன்ஸ்டால பார்த்திருப்பீங்க. செம்ம ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்ட் ஒர்க். 2 பிள்ளைங்க வந்து பைஸ்கிள்ல உட்காந்துருக்காங்க. யாரும் உட்காந்து, அது ஆக்சுவலி நெசமோல பைஸ்கிள். அந்த பிள்ளைங்க தான் வந்து ஆர்ட். இந்த ஸ்ட்ரீட்ல நீங்க நடந்து வந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய சீன படம் பார்ப்போம் வீட்டுல. ஸோ அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். சைனா டவுன் ஃபீல் வந்து 100% இந்த ஸ்ட்ரீட்ல தான் கிடைக்கும். போற பாதையில வந்து ஒரு கடையை பார்த்தேன். இந்த கடையில வந்து எல்லாமே ஆன்டிக்கான ஜாமா இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன். அந்த காலத்து ஐஸ் கிச்சாங்க அரைக்கிற மிஷினு. பட் சொல்றது நிறைய இருக்கு. எனக்கு பிடிச்ச ஒரு மேட்டர் இருக்கு. என்னபேலோட புருஷன் அங்கதான் இருக்காரு. அர்மேனியன் ஸ்ட்ரீட்ல வந்து வால் ஆர்ட் மட்டும் கிடையாது, மெட்டல் வயர் ஆர்ட் ஒர்க்னு ஒன்று இருக்கு. அது வந்து உங்களுக்கு இப்படி பார்த்தா புரியாது. கேமரா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். பாருங்க, வால் ஆர்ட் தவிர்த்து இங்க வந்தீங்கன்னா விதவிதமான சுவினியர் கூட நீங்க வாங்கிட்டு போலாம். உங்களுக்கு பைஸ்கிள் ரைட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நீங்க இங்க உள்ள பைஸ்கிளை ரெண்ட் பண்ணிட்டு அர்மேனியன் ஸ்ட்ரீட்ல இருக்கிற கிளாசிக்கான ஆர்கிடெக்சரை பார்த்துக்கிட்டே போலாம். புலா பினாங் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், இங்க சாப்பாடு தான் செம்ம டாப். சோ என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெஸ்டாரண்ட் கபிதான். டேபிள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சீஸ் நான்
100% சீஸ்னா இதான். அண்ட் சுவையான ஒரு சிகப்பு கோழி, நெருப்பு கோழி. இங்க வந்து நான் நெருப்பு கோழின்னு சொல்லுவேன். ஸோ இது ரெண்டு தான் வந்து இங்க வந்து ஒரு செட்டுன்னு வாங்க. இது நீங்க அப்படியே பிரிச்சு வாய் வருது. ஓகே, இந்த அப்படியே சாம்பார்ல அப்படியே சத்து அப்படியே சாப்பிட்டீங்க வச்சுக்கீங்களேன். சாப்பிடுங்க. வேர்ல்ட் கிளாஸ். இந்த சீஸ் நான் பார்த்தீங்கன்னா நீங்க பிரிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், அப்படி பொத்து பொத்துன்னு திவ்யமா இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த கோழி நீங்க பாருங்க, ஃபுல்லா அப்படி சோப்பா இருக்கும். இதை பிரிச்சு அப்படி பாருங்க, பாருங்க பார்த்தீங்களா? இதை நீங்க சாப்பிட்டாதான் உங்களுக்கு தெரியும், நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. லஞ்ச் முடிச்ச கையோட பினாங்ல இருக்கிற ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்க்கு நான் போறேன். அதுதான் ஃபோர்ட் கார்ன்வாலிஸ். இதுக்குள்ள போறதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்ல பாஸ், வெறும் 10 வழி தான். கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிச்சது கிறிஸ்டோபர் கொலம்பஸ்னா பூலா பீனாங், அதாவது பினாங்க கண்டுபிடிச்சது இஸ் பிரான்சிஸ் லைட். இதுதான் அவரு. ஸோ ரொம்ப நன்றி சார். எங்க ஊர்ல வந்து நம்ம தமிழால வந்து என்ன பண்றாங்க, எப்படி வந்து மரியாதையை வந்து செலுத்துறாங்க நீங்க பாருங்க. அற்புதங்க, தெய்வமே. இந்த பீரங்கி வந்து ஃபோர்ட் கார்ன்வாலிஸ்ல வந்து பாலின் டாப்ல ஃபேமஸ்னா வந்து இவரு தான் சொல்றாங்க, ஸ்ரீ ரம்பாய் கேனன், அதாவது மலாயில வந்து மரியாம்னு சொல்லுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இது வந்து கடல் கீழே வந்து இருந்த ஒரு பீரங்கி. எப்படி அது வந்து சர்ஃபேஸ்க்கு வந்து அது ஃப்ளோட் பண்ணி வந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் யாருனால வந்து கண்டுபிடிக்க முடியலையா. இதை தவிர்த்து ஒன்று ஒரு கூலான ஒரு விஷயம் இருக்கு. ஃபீமேல் வந்து ஒரு கொத்து பூ மாதிரி அந்த ஏஜ்ல போய் வச்சாங்களா, அவங்களுக்கு வந்து பிள்ளை பத்துக்க வந்து வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்றாங்க. இட்ஸ் அ மித், பட் நீங்க ட்ரை பண்ணலாம் தாராளமா. பினாங்ல இருக்கு ஃபோர்ட் கார்ன்வாலிஸ். இந்த இடத்துல தான் வந்து கன் பவுடரு, புல்லட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ற ஒரு ஃபோர்ட்னு வந்து இது வந்து சொல்றாங்க. அதோட வால் பாத்தீங்கன்னா வந்து ஒரு வால் வந்து இவ்வளவு திக்குக்கு இருக்கு. யான்னு கேட்டீங்கன்னா வந்து என்னதான் பாம்பு என்னதான் வந்து எவன் சுட்டாலும் அப்பா கத்தி வாரி நிற்பாராம். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபோர்ட். ஃபோர்ட் கார்ன்வாலிஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பிரிட்டிஷ் காலத்துல கட்டின ஜெயில நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல விட்டுட்டு போன சில ஐட்டத்தை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி வச்சிருக்காங்களே, அதையும் நீங்க பார்க்கலாம். ஓகே, ஃபோர்ட் கார்ன்வாலிஸ்ல வந்து ஃபுல்லா சுத்தி எல்லா இடத்தையும் நம்ம பார்த்தாச்சு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், விஷயம், ஹிஸ்டரியான ஒரு இடம். ஸோ இது வந்து நீங்க மறக்க கூடாத ஒரு ஸ்பாட். பினாங் வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்லாம் வரணும். சுத்தி ரொம்ப டைட் ஆச்சு. அடுத்த ஸ்பாட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட் இருக்கு, அங்க உங்களை பாருங்க. ஓகே, எனக்கு ஃபோர்ட் கார்ன்வாலிஸ்ல இங்க வர்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் பிடிச்சிச்சு. எங்க நான் இருக்கேன்னு பாத்தீங்கன்னா கிளைன் ஜெட்டி. கிளைன் ஜெட்டின்னு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இந்த இடம் வந்து ஆல்மோஸ்ட் 100 இயர்ஸ் ஓல்ட். சைனீஸ் செட்டில்மெண்ட் பண்ண இடம். இப்போ வரைக்கும் இன்னும் நிறைய அந்த ஹெரிட்டேஜ் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. என்னதான் இருக்குன்னு ஆக்சுவலி நானும் ஒன்றும் போனதில்ல, எங்களோட சேர்ந்து வந்து பாருங்க. கமா, ஒரு விஷயத்தை பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன். உங்கள்ட்ட காமிக்கணும். இந்த வீடுலாம் வந்து எல்லாம் வந்து தண்ணி மேல வந்து கட்டின ஒரு வீடுங்க. ஸோ அது எதுல கட்டிருக்காங்கன்னா வந்து நினைக்கிறேன் அந்த சாட்டோட வாடி இருக்குல்ல, அந்த சிமெண்ட்டை ஊத்தி எல்லா தூணும் கட்டிருக்காங்க பாருங்களேன். ஆக்சுவலி அது வந்து இவ்வளவு தூணு கட்டி நிக்குதுன்னா செம்ம ஒரு ஆர்கிடெக்சரல் தான். இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற போட்டு வந்து சாம்பியன். சிம்பிளா சொல்ல போனா 1950ஸ்ல இருந்து 1990s வரைக்கும் பல காம்படிஷன்ல வந்து டிராகன் போட், அதாவது சியூ கிளைன் டிராகன் போட்னா வந்து நம்பர் 1. ஸோ எந்த அளவுக்கு நம்பர் 1னா பினாங்க ரிப்ரசென்ட் பண்ணி ஆஸ்திரேலியா அப்புறம் நிறைய கண்ட்ரீஸை வந்து ஜெயிச்சிருக்காங்க. சாதாரண கைகள்ல ஜெட்டியோட எண்டுக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இதை விட்டு தாண்டி நீங்க போனீங்கன்னா கடல்ல விழுந்து அவ்வளவுதான் என்ஜாய் பண்ணலாம். இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அழகான சீனரிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. என்னோட பீச்சர் பை சைடு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டவத்தோட வியூ அப்படி இருக்கு. வாட் அ சீனரி மேன், எவ்ரிதிங் இஸ் பியூட்டிஃபுல். இங்க வந்து நிறைய போட்டோகிராஃபி பண்றாங்க, நிறைய வெட்டிங் ப்ரீ ஷூட்ஸ் எல்லாம் பண்றாங்க, நிறைய பேர் வந்து விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். யூ கைஸ் ஷுட் பி ஹியர். அகைன் பிரிங் யுவர் ஃபேமிலி. பினாங்க்கு வந்து சுத்தி பாருங்க. திஸ் இஸ் சியூ கிளைன் ஜெட்டி. ராத்திரி சாப்பாடுக்கு பினாங்லயே பாப்புலரான ஒரு நைட் ஸ்பாட்க்கு டூர் கொடுக்க போறேன். எங்க தெரியுமா? நம்ம கர்னி டிரைவ். கர்னி டிரைவ்ல பாத்தீங்கன்னா சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே சூப்பரா இருக்கும். இங்க சத்தே, லக்ஸா, சாக்கோய்த்தியா, சொத்தம் பக்கா எல்லாமே கிடைக்கும். ஆனா என்னோட ஃபேவரட் பசம்பூர். ஓகே, டின்னர் டைம்னு சொல்லுவாங்க. என்னோட டின்னர் டைம் இப்பதான் வந்திருக்கு. என்ன சாப்பிடுறேன்னு பாத்தீங்கன்னா பினாங்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் பசம்பூர். இது வந்து கேரளா கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது, பட் கேரளா இருந்து இதை சாப்பிடுறதுக்காக வந்து பினாங் வர ஒரு கூட்டம் எனக்கு
எனக்கு தெரியும். ஆக்சுவலி ஒரு உண்மையை சொல்ல போனா அந்த சாஸை ஒண்டி நீங்க வந்து டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அது ஒரு பிளைன் கிளாசிக்கான ஒரு டேஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஈவன் என்னோட பேரண்ட்ஸ் கூட வந்து இதே டேஸ்ட் வந்து இப்போ வரைக்கும் சேமா மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே, நான் நல்லா சாப்பிட்டு நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி வந்து வயிறு ஃபுல்லா இருக்கு. நாளைக்கு இன்னும் எக்ஸைட்டிங்கான பயங்கரமான இடத்துக்கு நான் கூட்டு போறேன். மேபி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு இடம் ஒன்று இருக்கலாம். ஸோ அது நாளைக்கு உங்கள்ட்ட நான் காமிக்கிறேன். இன்னைக்கு வந்து சஸ்பென்ஸ் வச்சு நாளைக்கு இல்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு நான் போய் தூங்க போறேன். ரொம்ப டயர்டா இருக்கு. குட் நைட். இங்க உள்ளவங்கள்ட்ட ரொட்டி சென்னை சாப்பிட போறோம்னு சொன்னாலே ஆகால் ரோட்ல இருக்கிற ரொட்டி சென்னை ஷாப் தான் சொல்லுவாங்க. இதுதான் ரெஸ்டாரண்ட் ரொட்டி சென்னை ஜான் ஆர்காவ். இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொட்டி சென்னை மேல வந்து கோழி வைப்பாங்க, கம்மிங் வைப்பாங்க, எல்லாமே இருக்கு. மெயினா எனக்கு பிடிச்சது வந்து ரொட்டி சென்னை டால். ஆக்சுவலி என்னோட ஸ்டைல் நீங்க ஃபாலோ பண்றதுன்னா டால் அது மேலே ஊத்திருங்க. ஒரு மேபி ஒரு 4-5 மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க. அதெல்லாம் உள்ளுக்கு சிராப் பண்ணிட்டு இப்படி நீங்க சாப்பிடும் போது வா. ஓகே, ஆர்கா ரோட்ல இருந்து சௌரஸ்தா பஸ் ஸ்டாப்க்கு ஒரு 3 மினிட்ஸ் வாக் தான். ரிலாக்ஸா நீங்க நடந்து வந்தா கரெக்டா வந்து சேர்ந்துடலாம். இப்போ நான் வந்து ஹாப் ஆஃப் பஸ்ன்னு ஒன்று இருக்கு. இது வந்து ஒரு ஐலண்டே வந்து உங்களுக்கு 19 ரிங்கெட்ல வந்து டிக்கெட் நீங்க வாங்கினா உங்களுக்கு சுத்தி காமிக்கும். ஐ திங்க் 19 ரிங்கெட் டிக்கெட் வந்து 1 டேக்கு வந்து நீங்க ஃபுல்லா எங்க வேணாலும் போறதுக்கு பாய்க்கலாம். இந்த பஸ் போயிட்டு இருக்கிற கேப்ல ஒரு வெள்ளக்கார அக்கா வந்து மைக்கில் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா கொந்தா பில்டிங் இருக்கும், இப்போ வந்து கொந்தா மண்ணுக்கு இருக்கீங்கன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எங்கெங்க போய் பஸ் நிப்பாட்டுதோ இல்லை எது எங்கெங்க பஸ் தாண்டுதோ அங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஃப்ரீ. ஹாப் அண்ட் ஆஃப் ஆஃப் பஸ் வந்து ரெண்டே ரூட் தான் வந்து பிணையங்கள் இருக்கு. ஒன்னு வந்து சிட்டில ரூட் பண்றது, ஒன்னு வந்து பீச்ல வந்து ரூட் பண்றது. ஸோ நீங்க வந்து பத்து ஃப்ரிங்கி ஒத்தலோபாங் போறதுன்னா நீங்க வந்து கண்டிப்பா பீச் தான் எடுக்கணும். அண்ட் சிட்டி ஜார்ஜ் டவுன் இந்த ஏரியா போறதுன்னா அப்கோர்ஸ் சிட்டி ரூட் தான் நீங்க எடுக்கணும். நேத்தே உங்களோட சொன்னேன் நான் இன்னைக்கு எங்க வந்து சேர போறேன்னு. இப்பதான் வந்து ஹாப் இன் ஆப் ஆஃப் பஸ்ல இருந்து வந்து இறங்கி எஸ்கேப் பண்ணுக்கு வந்து நிக்கிறேன். எஸ்கேப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அட்வென்ச்சர் தீம் பார்க். அதோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா த்ரில், பயங்கரமா இருக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு உள்ளுக்கு போய் பார்ப்போம். எனக்கே எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஆக்சுவலி ஐ எம் ரெடி. இங்க எல்லாமே எக்ஸ்ட்ரீமா இருக்கு. ஆனா வந்து அத்தான் ஸ்லீப்னு இங்க ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதைதான் வந்து பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. 20 மீட்டர்ஸ் ஹைட்ல இருக்கு. ஸோ நான் எதுக்கும் அதுல இறங்கி பார்த்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்ட்ட வந்து சொல்றேன். நான் பாயிருந்த பாருங்களேன். ஃபேமிலிலாம் கூப்பிட்டு ரெடியா இருங்க, பாய போறேன். ஓகே, ஏறியாச்சு. நம்மளுக்கு அடிக்கிற ஜூஸ் கிஸ்லாம் வந்து இப்போ வெளியா போகுது. பாய் போது உங்கள்ட்ட நான் காமிக்கிறேன். வெற்றியோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே, sudah ya. Alright. Apa lagi? Oke. Tak apa. Bagi sit doang. Alright. Ready? Nangkap lah. Alright. Okay. 1, 2, 3. இப்போ எப்படி இருக்குன்னா ஏங்க இறங்கிக்கிறா அப்படி இருக்கு. ஆக்சுவலி இதான் வந்து அட்டாக் ஸ்லீப்னு சொல்றாங்க. உண்மையா சொல்ல போனா செம்பாயா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதுதான் வந்து உங்களோட அந்த பயத்தெல்லாம் வந்து ஒட்டச்சி தள்ள போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் இது முடிச்சுட்டேன். இப்போ சூடா நேரா வந்து கைட் ஃபிளையர் ஒன்று இருக்கு. பட்டம் ஓட போறாங்களா என்னைய வச்சுட்டு. அதை நீங்க பாருங்க என்ன பண்ண போறாங்க. இந்த தாங்கால நினைச்சது பயமா இருக்கு. ஏன்னா தாங்கால மேல ஹைட்டுக்கு கூட்டு போதா. வியூ வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணும் தெரியல. ஏன்னா பயம் கண்ண வரைக்குது. கீழே பார்த்தாலே பயமா இருக்கு. கசுப்பா அல்லமோ லைக் சத்தா கத்திங்களா. Actually, you guys gotta try this. வயிற்றுல வளர அப்புறம்
மங்கி பிசினஸ் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கேன். மங்கி பிசினஸ் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து பயத்தை கொடுக்காது. ஏன்னா இது வந்து நீங்க வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட பிசிக்கல் அண்ட் மென்டல் ப்ரிப்பேர் பண்ணி நீங்க வந்து இதை வந்து ஏறணும், விளையாடணும். இந்த 2 ஆக்டிவிட்டியை தவிர்த்து இங்க நிறைய ஆக்டிவிட்டி உங்களுக்காக இருக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டி பிடிக்கும்னா கண்டிப்பா எஸ்கேப் தீம் பார்க்கு மறக்காம வாங்க. ஓகே, விளையாண்டு ரொம்ப டயர்ட் ஆச்சு. இப்போ வந்து ஃப்ரிங்கி ஏரியா கிட்ட ஒரு ஸ்டால் இருக்கு, சாப்பிட வந்திருக்கேன். என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, பை தி வே இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ராபிக்கல் ஸ்பைஸ் கார்டன், அதுக்கு ஆப்போசிட் தான் இந்த கடை இருக்கு. என்னோட இந்த சைடு லுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா அழகான ஒரு பீச் சீனரி இருக்கு. ஸோ செம்ம ஒரு ஸ்பாட்டு நீங்க லஞ்சை சாப்பிடுறதுக்கு. சிம்பிளான லஞ்சு, நாசி கோரிங் சாப்பிட போறேன், நீங்களும் சாப்பிடலாம். இன்னும் நிறைய இடத்துக்கு போற வேலை இருக்கு. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு என்னோட லீமா வயசை சில்லுன்னு குடிச்சிட்டு போயிட்டே இருக்கேன். அப்புறம் உங்களை பார்க்குறேன். நல்லா சாப்பிட்டாச்சு, வயிறு ஃபுல்லாச்சு. இப்போ நான் வந்து ஒரு மாதிரி ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடம் பேர் வந்து என்டோபியா பட்டர்ஃப்ளை ஃபார்ம். ஸோ நிறைய பாப்பாத்தி இருக்கு, குடிக்க போவோம். என்டோபியாக்குள்ள போறதுக்கு டிக்கெட் பிரைஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா RM49. கொஞ்சம் விலை மாதிரி தான் இருக்கும், ஆனா நம்ம பட்ஜெட் குள்ள இருந்துச்சுன்னா ஓகே. ஆக்சுவலி எல்லாம் நினைப்பாங்க பட்டர்ஃப்ளைனா வந்து கூண்டுக்குள்ள தான் இருக்கும்னு. இது வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய ஒரு ஓப்பன் ஏரியா, ஒரு பெரிய ஒரு கூடாங் மாதிரி இருக்கு. நீங்க வந்து ஜுராசிக் பார்க் படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ எல்லா பட்டர்ஃப்ளைஸும் பட்டர்ஃப்ளை பறவை அப்படி பறந்துகிட்டு ஃப்ரீயா பறந்துகிட்டு இருக்கு. வாவ், என்டோபியா பட்டர்ஃப்ளை ஃபார்ம் செம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ். இங்க வந்தீங்கன்னா விதவிதமான ஷேப்ல கலர்ல உள்ள பட்டர்ஃப்ளைய பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உங்க மனசுல காதல் வரும்போது பறக்குமே அதே மாதிரி ஃப்ரீயா பறந்துகிட்டு இருக்கும். பட்டர்ஃப்ளைஸை தவிர்த்து இங்க வேற அனிமல்ஸ் கூட நீங்க பார்க்கலாம். இங்க வந்தீங்கன்னா கன்ஃபார்மா சொல்றீங்க உங்களுக்கு போரே அடிக்காது. செம்ம லயன். இந்த இடம் பேர் வந்து பெண்டோரா ஃபாரஸ்ட். ஏன்னா வந்து அவதார் மூவில வந்து பெண்டோரான்னு வந்து ஒரு இடம் இருக்கும், அதே மாதிரி இருக்கு. நீங்க சீலிங்லாம் பார்த்தா கூட எல்லாம் அப்படியே அந்த ஸ்டார்ஸோட பிளிங்க்ஸ் இருக்கு. சூப்பரா இருக்கு. என்டோபியா ஃபார்ம்ல எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மிக சுவாரஸ்யமான அனுபவம்னு சொல்லுவேன். அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்து இன்டோர் ஃபார்ம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்ல, எக்ஸிட்க்கு முன்னாடி ஒரு சின்ன செவினியர் ஷாப் கூட இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பட்ஜெட் இருந்துச்சுன்னா தாராளமா வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம்.